அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சரி இன்றைக்கி என்ன டாபிக்டா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ நானே என் மனைவி உட்காந்து உரையாடும் பொழுது அவள் நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்தது மகாத்மா காந்தி, நேரு, பகத்சிங், சுகுதேவ், ராஜகுரு இவங்க பேரெல்லாம் வரிசையாக சொல்லிக்கிட்டு இருந்தா. நம்ம அந்த டிஎன்பிசி படிச்சிருக்கோம்ல, அவள் டிஎன்பிசியில் நம்ம தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டோட சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி மிகவும் சிறப்பாக குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் புலித்தேவன், தீரன் சின்னமலை, மருதுபாண்டியன் இவங்களாம் இருப்பாங்க. அப்போ நான் மருதுபாண்டியன் சொன்னோடனே அதுக்கு அவள் கேட்குறா, மருதுபாண்டியர்கள்லாம் யார், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குறா. சரி ரைட்டு, அவளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு அதை ஒரு வீடியோவை எடுத்து போட்டால் கண்டென்ட்டும் கிடைக்கும், அதை நீங்களும் பார்ப்பீங்க, 4 பேர் பயனடைவீங்க. அதனால் தான் மருதுபாண்டியர்களோட வீர வரலாறை பற்றி இந்த வீடியோவில் பேச வந்திருக்கேன். மருதுபாண்டியர்களை போன்ற இந்த நாட்டுக்கு தியாகம் செய்தவங்க எனக்கு தெரிஞ்சு சுதந்திர போராட்டத்தில் யாருமே கிடையாது. முத்துவடுகநாத மன்னன், சிவகங்கை ஆண்ட முத்துவடுகநாத மன்னனோட மனைவி வேலுநாச்சியாரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முத்துவடுகநாத மன்னன் இறந்ததுக்கப்புறம், வெள்ளையர் அவங்க கொன்னதுக்கப்புறம் வேலுநாச்சியார் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தது மருது சகோதரர்கள் தான். மருது சகோதரர்களில் 2 பேர், ஒன்று பெரிய மருது, இன்னொன்று சின்ன மருது. பெரிய மருது மூத்தவர், சின்ன மருது இளையவர். பெரிய மருது உடல் வலிமை மிக்கவர். ஆனால் சின்ன மருது ரொம்ப ஒரு சாணக்கியன், ஒரு தந்திரசாலி, ஒரு புத்திசாலி, ஒரு புத்தி கூர்மை உடையவர். அதனால் சின்ன மருது சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை தான் அந்த சிவகங்கை காளையர் கோயில் வட்டாரங்களில் வேத வாக்காக நினச்சி அதை தான் அரசியல் சாசனமாக எடுத்துக்கிட்டு அந்த மக்கள் நடந்திருக்காங்க. அப்பேற்பட்ட மாவீரர்கள் மருது மன்னர்கள். அப்போ வேலுநாச்சியார் அவர்களோட வரலாறு நம்மள முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலைனாலும் பரவாயில்ல, நம்மளோட யூடியூப் சேனலில் அதை பற்றி போய் போட்டிருக்கேன், நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாம். இப்போ மருது பாண்டியர்களோட வரலாறை போய் பார்க்கலாம். அப்போ வேலுநாச்சியார் அவர்கள் இறந்த பிறகு கிட்டத்தட்ட 1796 வேலுநாச்சியார் அம்மையார் இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த போராட்டத்தை தொடர்றாங்க மருதுபாண்டிய மன்னர்கள். அப்போ மருது சகோதரர்கள் அப்படி என்னத்தை பெருசாக செஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய மக்களுக்கு, மருதுபாண்டியர்கள்னால் யார் அப்படின்னு கேட்கக்கூடிய மக்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன். அதாவது இந்திய சுதந்திர போராட்ட போர் 1947 இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு போராட்டத்தை செகண்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்னு வெள்ளைக்காரன் சொல்கிறான். அப்போ ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், முதல் சுதந்திர போராட்ட போர் யார் நடத்தினது, ஒரு மிகப்பெரிய ஒரு படை திரட்டி வெள்ளைக்காரனை யார் அடித்ததுன்னு கேட்டிங்கன்னா மருதுபாண்டியர்கள் தான் செஞ்சுருக்காங்க. 1799 4வது மைசூர் போர் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் 1801 மருதுபாண்டியர்கள் வெள்ளைக்காரனை ஒரு மிகப்பெரிய வெள்ளைக்காரனை எடுத்து ஒரு தாக்குதல் நடத்தணும் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளிக்கு மருது சகோதரர்கள் 2 பேரும் வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு ஆள் தேவைப்படுது அப்படின்னு ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாங்க. அந்த பிரகடனத்தோட பேர் ஜம்புத்தீவு பிரகடனம், அப்படி இல்லைன்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரகடனத்தில் அவங்க எழுதியிருக்கக்கூடிய ஒரு வீர வசனங்கள் பயங்கரமாக இருக்கும். அதாவது என்னென்னா, ஜாதி, மதம், இனம் இது எதுவுமே கிடையாது. அப்போ யார் மருதுபாண்டியர்கள் கூட துணை நின்று வெள்ளைக்காரனை எடுத்து சண்டை போடணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான் அவங்க சொன்னது. நான் உன் ஜாதியை பார்க்கல, உன் மொழியை பார்க்கல, உன் இனத்தை பார்க்கல, எனக்கு எதையுமே பார்க்கல. உன் உடம்புல ஐரோப்பிய ரத்தம் ஓடலையா, அதாவது எவையும் உடம்புலலாம் ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன்லாம் என் கூட வா, வெள்ளைக்காரனை எதிர்த்து நம்ம அந்த நாட்டை விட்டு அவனை துரத்துவோம் அப்படின்னு ஒரு பிரகடனத்தை எழுதி அதில் கொஞ்சம் இப்போ ஒரு நண்பனும் பேசும்போது எப்படி ஒரு கலோக்கியலாக கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள்லாம் கலந்துருக்கும், அதெல்லாம் கலந்து ஒரு வெள்ளைக்காரனுக்கு ஒரு எரிச்சல் மூட்டும் வகையில் அந்த பிரகடனத்தை எழுதி நவாபோட கோட்டை சுவர்லேருந்து வெள்ளைக்காரனுக்கு தெரிகிற மாதிரி ஒட்டிட்டாங்க. பார்த்தோன்னே பதறி போனான் வெள்ளைக்காரன். அதில் அவங்க செஞ்ச ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த பிரகடனத்தை, ஜம்புத்தீவு பிரகடனத்தை எழுதி அதுக்கு கீழே மருது சகோதரர்கள் அவங்க எழுதலை. என்ன எழுதுனாங்கன்னா, ஐரோப்பிய ஈனப்பிறவிகளின் ஜென்ம விரோதி அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருந்தாங்க. அதை பார்த்து தான் வெள்ளைக்காரன் கூட கொஞ்சம் கோவமுண்டு சண்டைக்கு வந்தான். அப்போ அந்த பிரகடனத்தை பார்த்துட்டு மருதுபாண்டியர்கள் கூட சேர்ந்து வெள்ளைக்காரனை எடுத்து நிறைய மக்கள் சண்டை போட்டாங்க. அதை தான் ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்னு குறிப்பிட்டிருக்கான் வெள்ளைக்காரனே. அதை தான் சவுத் இண்டியன் ரெபலியன், அதாவது தென்னாட்டின் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்.
1801ஆம் ஆண்டு நடந்த அந்த முதல் சுதந்திர போராட்ட போரில் நம்ம ஆட்கள் நிறைய பேர் வெள்ளைக்காரனுக்கு ரொம்ப ஒரு டஃப் காம்படிஷனாக இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஆட்கிட்ட காசை கொடுத்து மயங்கிடுவானுங்கள்ல. வெள்ளைக்காரன் காசையும் போதையும் கொடுத்து நம்ம ஆட்கள் நிறைய பேரை அவன் பக்கம் இழுத்துக்கிட்டான். அப்போ மருது பாண்டியர்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஈடு கொடுக்க முடியல, ஏன்னா துரோகம் நடந்துக்கிட்டு இருக்கே உள்ள. அப்போ ஈடு கொடுக்க முடியலன்னு சொன்னோன்னா மருது பாண்டியர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா களக்காடு காட்டுக்குள்ளே போய் பதுங்கிட்டாங்க. அப்போ மருது பாண்டிய மன்னர்கள் 2 பேருமே மன்னர் வம்சத்தில் உள்ளவங்க, தான தர்மத்தில் ரொம்ப சிறந்தவங்க. அப்போது மருது பாண்டியருக்கு இடது கையில் ஒரு பெரிய ஒரு வேனை கட்டி வந்துடுது. பெரிய மருதுக்கு வலி தாங்க முடியல. அப்போ என்ன பண்ணார், ரெஸ்ட் எடுக்கவும் இடம் இல்லை, களக்காடு காடு. அதுக்குன்னு இவங்க புலி கரடியெல்லாம் பார்த்து பயப்படார்கள் கிடையாது. பொழுது போலன்னா புலிகள் கூட சண்டை போடக்கூடிய ஆட்கள் பெரிய மருதும் சின்ன மருதும். அப்போ ஒரு ஓலை குடிசைக்குள்ளே பெரிய மருது போகிறாரு. அங்கே ஒரு பாட்டி உட்காந்துருக்கு. சாப்பிடதான் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பாட்டி பழைய கஞ்சி எடுத்து கொடுக்குது. பழைய கஞ்சி எடுத்து கொடுத்தோன்னே அவன் வீட்டில் ஏதாவது ஒரு ஏடு ஆணி ஏதாவது இருந்தால் கொண்டு வா அப்படிங்கிறாரு. இந்த பாட்டி அதெல்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது, எங்கள் வீட்டில் யாரும் படிக்கலை, ஓலைச்சுவடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓலைச்சுவடியை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குது. அப்போ அந்த ஓலைச்சுவடியில் ஒரு சின்ன ஒரு ஓலையில் ஏதோ ஒன்று எழுதி கொடுக்குறாரு. இதை கொண்டு போய் அரசாணைகிட்ட கொண்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு அங்கே ஒரு நாள் தங்கிட்டு போயிடுறாரு. அப்போ பெரிய மருது பெரிய மருது சின்ன மருது களக்காடு காட்டில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரே ஒருத்தன் தவிர அவன் பேர் கருத்தான். இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான மருது பாண்டியர்களுக்கு. அப்போ இந்த கருத்தானை மிரட்டி வெள்ளைக்காரங்க உண்மையை வாங்கிடுறாங்க. அப்போ அவன் சொல்லிடுறான், மருது பாண்டியர்கள் இப்படி களக்காடு காட்டுக்குள்ளே தான் பதுங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே வெள்ளைக்காரனுக்கு இந்த காட்டுக்குள்ளே போய் பிடிக்கிற அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு வீரமோ அந்த அளவுக்கு ஒரு ஆளுமே அவனுக்கு கிடையாது. அவன் நரி தந்திரம் தான் செய்வாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவனை எந்த இடத்துல கை வைக்கலாம் அப்படின்னோடனே மருது பாண்டிய மன்னர்கள் அவங்க ஹிந்துக்களுக்கு அவங்க கோயிலை ரொம்ப உயிராக நேசிக்கக்கூடியவங்க. அதெல்லாம் என்ன பண்ணிட்டான், காளையர் கோயில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயில், அந்த கோயில் முன்னாடி கொண்டு போய் பீரங்கியை நிறுத்திட்டு ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான். இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்குள்ளே நீங்கள் 2 பேரும் சரணடையலைன்னா கோயிலை இடித்து நாங்கள் தகர்த்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை பிறப்பித்த உடனே பெரிய மருதும் சின்ன மருதும் அவங்க சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்த கோயில், அவங்க சாமி கும்பிட்ட கோயில், முத்துவடுகநாதர் வேலுநாச்சியார் சாமி கும்பிட்ட கோயில். அப்போ பெரிய மருது சொல்கிறாரு, தம்பி சின்ன மருது தம்பி, நம்ம இன்னொரு 5 வருஷம் உயிரோடு இருப்போம், 10 வருஷம் உயிரோடு இருப்போம், ஆனால் நம்ம செத்தாலும் நம்ம கோயில் பேசப்படணும், கோயில் உயிரோடு இருக்கணும், கோயில் பேசப்படணுங்கிறக்காண்டி காட்டுக்குள்ளே இருந்தவங்க சரணடைகிறாங்க. சரணடைஞ்சவங்கள தூக்கிலிட்டு கொல்லணும் அப்படின்னு வெள்ளைக்காரன் முடிவு பண்ணிடுறான். அதை முடிவு பண்ண வெள்ளைக்காரனோட பேர் கொலோனல் அக்னியோ. அவன் தான் முடிவு பண்ணி இவங்க 2 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். சரி, அப்போ கடைசி ஆசனை என்ன கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே பெரிய மருது சொல்கிறாரு, கல்லிலும் முள்ளிலும் சொல்லிலும் நான் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படிங்கிறாரு. கல் அப்படின்னா அவர் கல்வெட்டு எழுதி வச்சுருக்காது. சொல்லுன்னா 4 பேத்துக்கு சொல்லியிருப்பார்ல, இந்த வாங்கிக்கோ என்னோடய அரசவையில் கேட்டு. அவர் கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, முள்ளுன்னு அவர் எதை சொல்கிறாருன்னா, கடைசியில் அந்த வேனை கட்டி வந்தப்போ ஒரு பாட்டி வீட்டில் தங்கியிருந்தார்ல, முள்ளில் தான் எழுதி கொடுத்துருப்பாரு, அதை சொல்கிறாரு. கல்லிலும் சொல்லிலும் முள்ளிலும் நான் கொடுத்த வாக்குறுதியை போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் தூக்கிலிட்டு அவரை கொண்டுடுறாங்க. சரி, வெள்ளைக்காரன் அவரை மட்டும் தூக்கில் போடான்னு கேட்டால் கிடையாது. மருது பாண்டியர்கள் ஏற்படுத்தின ஒரு பாதிப்பு வெள்ளைக்காரனுக்கு ரொம்ப அதிகம். வேறு எந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரனும் அந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலை. அதனால் என்ன பண்ணால் மருது பாண்டியர்கள் வாரிசில் உள்ள எல்லா ஆண்களையும் தூக்கில் போட்டான் வெள்ளைக்காரன். கிட்டத்தட்ட அந்த தினத்தில் மட்டுமே 550க்கும் மேற்பட்ட ஆண்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். சின்ன மருதோட கடைசி பையன் துரைசாமி ரொம்ப சின்ன பையனாக இருந்தாலும் அவனை தூக்கில் போடாமல் அவனை கப்பல் எடுத்து பினாங்கு நாட்டுக்கு கடத்திட்டாங்க. பினாங்கு நாட்டுக்கு போன அந்த துரைசாமி மன்னன் வாரிசு. துரைசாமியோட சின்ன மருதோட கடைசி பையன் துரைசாமி கப்பலில் ஏற்றி அவனை பினாங்குக்கு அனுப்பிட்டாங்க. கடைசி காலத்தில் உணவு இல்லாமல் சரியான வழி இல்லாமல் கழுத்தில் ஒரு அடிமையாக, கழுத்தில் இந்த இரும்பு சங்கிலிலாம் போட்டு அடிமையாக இறந்து போனதா மிலிட்ரி ரெமினிசன்ஸ் அப்படிங்கிற புக்கில் கொலோனல் வெல்ஷ் அப்படிங்கிற ஒரு வெள்ளைக்காரர் எழுதி ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த கொலோனல் வெல்ஷ் மிலிட்ரி ரெமினிசன்ஸ் புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசுநாதரை காட்டி கொடுத்த ஜூதாஸை எப்படி நம்ம மன்னிக்கக்கூடாதோ அதே மாதிரி இந்த மருது சகோதரர்களை காட்டி கொடுத்த இந்த கருத்தானே நம்ம மன்னிக்கவே கூடாது. அவன் உயிரை கொடுத்தாது மருது சகோதரரை காட்டியிருக்கணும்னு அவரோட புத்தகம் மிலிட்ரி ரெமினிசன்ஸுங்கிற புத்தகத்தில் தெரிவிக்கிறார். அப்போ ஒரு வெள்ளைக்காரன் நம்ம நாட்டு மன்னர்களை பற்றி அவ்வளோ பெருமையாக அந்த புத்தகத்தில் எழுதுகிறாருன்னா, அப்போ மன்னர்கள் எப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு வீரமிக்க ஒரு மன்னர்களாக இருந்திருப்பாங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ தமிழர்களோட வரலாறுகள் மறைக்கப்படுது. அந்த ஒரு தினத்தில் மட்டுமே 550க்கும் மேற்பட்டவங்கள தூக்கில் போட்டாங்க வெள்ளைக்காரன். அதை தான் திருப்பத்தூர் படுகொலை
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசப்பட்டாங்க. அப்புறம் தமிழோட வரலாறு மறைச்சிட்டாங்க. இப்போ ஜாலியன் வாலாபாக் கேட்டால் எல்லாருக்கும் தெரியும் வெள்ளைக்காரன் சுட்டு கொன்னான் அப்படின்னு. ஆனால் திருப்பத்தூர் படுகொலை கேட்டால் ஒரு பேருக்கும் தெரியாது. அதனால் நம்மளை மாதிரி இளைஞர்கள், நான் டிஎன்பிசிக்கெலாம் படித்ததோட ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு அட்வான்டேஜ் எனக்கு தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய வரலாறு தெரிஞ்சுது. அதனால் நம்மளை மாதிரி படித்த இளைஞர்கள் அதை நம்ம 4 பேத்துக்கு சொல்லணும். மருதுமணினா யார், புலித்தேவன்னா யார், தீரன் சில்லம்மனா யார், அழகுமுத்துக்கோன்னா யார், வெண்ணிக்காலாடினா யார், இந்த மாதிரி எத்தனையோ மாவீரர்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பியிருக்காங்க. இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் 1755ஆம் ஆண்டு வெள்ளைக்காரனேத்து போர்க்கொடி பிடிச்சவர் புலித்தேவன் தான். அதனால் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து தமிழ் மொழி, தமிழ்நாடு, தமிழனோட வீரம், தமிழனோட தொன்மைக்கெலாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு விஷயம் அது. அதனால் இந்த மாதிரி நிறைய வரலாறு சம்மந்தப்பட்ட வீடியோக்களை இனிமேல் போடுவோம். எங்களுக்கும் வந்து இந்த மருது பாண்டியர்களோட அந்த நினைவிடத்துக்கெலாம் போய் பார்த்து பேசணும் அந்த மாதிரிலாம் ஆசை தான். ஆனால் டைம் இல்லை. ஆனால் அங்கே போனாலும் எப்படி அதை பேச முடியும், அந்த சுற்றுச்சூழல் அந்த மாதிரி விலாக்லாம் எடுக்க தெரியாது. பட் இனி அப்கமிங் டைம்ஸில் ஒருவேளை அங்கே சிவகங்கை எங்கெல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போடுவோம். நாங்கள் வந்து தூத்துக்குடிக்காரங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு இந்த கொஞ்சம் தள்ளியே இப்போ இருக்க திருநெல்வேலி தான் ஒண்டி வீரனோட மணிமண்டபம் இருக்குது. அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் அழகுமுத்து கோவன் அவர்களோட மணிமண்டபங்கள்லாம் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோஸில் அதை பற்றி பேசி போடுற நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.